ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே வருஷத்தினுடைய இறுதியில் வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசுவதற்காக இந்த இறுதி மாதத்தில் காணப்படுங்கள். தேவன் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆமை, இந்த புதிய வருடத்திலே என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்க போகிறது, சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தரப்போகிறார் என்ற ஜெபசந்தையோடு இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தை ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் மாதமாக நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தியை நாம் இந்த நாளில் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவர் இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு எனக்கு பேசும் என்று கேட்டபோது ஆண்டவர் பல மாதங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது இன்னைக்கு பேச சொன்னார். ஹல்லேலூயா. மாதங்கள் ஆமீன் கடந்து போகலாம், தலைப்பை கொடுத்துட்றாரு. ஆமீன் ஆமீன். நேற்று ஆமீன் இரவு நேரத்தில் ஆவியானவர் இந்த தலைப்பை பேசுன்னு சொன்னார். அந்த தலைப்பை உங்களோட பேசுகிறேன். ஹல்லேலூயா. प्रभु का नाम का स्तुति हो। आज परमेश्वर आपसे कुछ बात बोलने के लिए परमेश्वर कहा है, उस बातों को आपको मैं पेश करने जा रहा हूँ। आप वचन को सुनने वाला सिर्फ नहीं, उसका अनुसार चलने वाला करना है. ஆமென். நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்குரிய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? ஒப்புரவாகு ஒப்புரவாக்கு. தலைப்பு என்னங்க? ஒப்புரவாகு ஒப்புரவாக்கு என்ற தலைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க, ஒப்புரவாகு ஒப்புரவாக்கு. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இன்னைக்கு இந்த தலைப்பு எத்தனை பேருக்கு பிடிச்சது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒப்புரவாகு ஒப்புரவாக்குங்கிறது பிடிக்குமா உங்களுக்கு? अरे मेल मिलाप करने के बाद आप आग्रह करते हैं, मेल मिलाप करना साधारण बात है. ஒப்புரவாகிறது சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்க? அட சொல்லுங்களேன். ஒப்புரவாகுதுன்னா சாதாரண இல்ல. ஆனா வருஷ கடைசியில இன்றைக்கு ஒப்புரவாக வேண்டியது மிக மிக முக்கியமான ஊழியம். ஊழியத்திலே சிறந்த ஊழியம் ஒப்புரவாகுதல். मेल मिलाप करने का सेवा बहुत बड़ा है, सबसे बहुत बड़ा कष्ट है. அப்படின்னா ஒருத்தரை மன்னிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இருக்கீங்களா? இருக்கீங்களான்னா கையை தூக்கி ஆமென் அல்லேலூயா. நீங்க आप कभी भी क्षमा करना और क्षमा लेना मांगना साधारण बात नहीं है. हम गलती नहीं किए, अगर हमसे जाकर के गलती के माफी मांगने के बोलने पर बहुत कष्ट है. நான் தவறே செய்யாம ஒருத்தர் போய் நான் திட்டு வாங்குறது, நான் செய்யாத தவறு ஒருத்தன் என்ன திட்டுறான், எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஆமா, வருதா வரலையா? வருது. அவன் ஏதாவது பேசிட்டானா அவனை ஒப்புரவாகிறது சாதாரண விஷயம் கிடையாது. कभी कभी हम लोग मेल मिलाप करने में बहुत मन इतना बोझ लगता है, பாரமாகிறது மனசு. ஆனா ஒப்புரவாயிட்டோம்னா அண்ணன் தம்பிக்குள்ளே ஒப்புரவு, ஊழியக்காரன் விசுவாசிக்குள்ள ஒப்புரவாகுதல். இந்த வருஷ கடைசியில் இருக்கிறோம். அவன் மன்னிப்பு கேட்கிறானோ கேட்கல, நம்ம மன்னிச்சிருவோம். मेल मिलाप करना, हम लोग किसी से हम गलती करें नहीं करें, हम लोग उसके साथ तालमेल हो जाए, उसके साथ मेल मिलाप हो जाए, वो बहुत बड़ा सेवकाई है. साधारण बात मत समझिएगा. मेल मिलाप करना बहुत. आज अपना भाई बहन से, आप भाई बहन से, पति पत्नी से, पुरुष மனைவியோடு, மனைவி புருஷனோடு, பிள்ளைகள் அப்பாவோடு, அப்பா பிள்ளைகளோடு, सेवक विश्वासी हमें सेवक हमें सेवक विश्वासी के साथ तालमेल करना, मेल मिलाप करना साधारण बात नहीं. महीना के अंतिम में आ गए, साल में अंतिम में आ गए, வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டீங்க. नेक्स्ट ईयर நீங்க जनरेशन, नेक्स्ट ईयर நீங்க வாக்குத்தத்தத்தை வாங்க போறீங்க. अगले साल आप कुछ वाचा लेने के लिए जा रहे हैं प्रभु से. वाचा लेने का मतलब प्रभु से कुछ मानना है, तो हमको मानना प्रभु से अच्छा तालमेल रहे तब. ஒப்புரவாகிற ஊழியம் சாதாரண நினைக்காதீங்க. நம்ம இறங்கி போறது குறைஞ்சு போக மாட்டோம். थोड़ा सा उतरने में कोई दिक्कत नहीं है. कभी कभी हम लोग चढ़ जाते हैं ऊपर, छत पर, पहाड़ पर चढ़ जाते हैं, पहाड़ पर, पेड़ पर चढ़ जाते हैं. अरे क्या करेगा, वही किया वही किया वही किया, அவன் தான் பேசினா, அவன் தான் ஜன்னைக்கு வந்தான். एकदम ऊपर மேல மேல ஏறி ஏறி
ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை, அது அப்படியே ஜோடிச்சுட்டே போறது, பிளஸ் 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 பேசிட்டே போறது. ஒரு வார்த்தையோடு நிக்க மாட்டான், அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னும் 4 வார்த்தை பேசுவோம். ஜீவனோட தான் இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியல. जीवित है ना, थोड़ा सा इशारा करना है हमें. இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசட்டும். प्रभु आपसे बात करने जा रहे हैं. अरे प्रभु के पास आप जाकर के प्रभु जो ले रहे हैं. ஆண்டவரத்தில் வந்து திருவிருந்து எடுக்கிறீங்க, வார வாரம் திருவிருந்து, மாசம் மாசம் திருவிருந்து எடுக்கிறீங்க. பொய் சொல்றீங்க ஆனாலும் திருவிருந்து எடுக்கிறீங்க. ஏமாத்துறீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க. கோவப்படுறீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க. ஜபத்தை விட்டுறீங்க திருவிருந்து எடுக்கிறீங்க. பரிசுத்தத்தை விட்டுறீங்க ஆனா திருவிருந்து எடுக்கிறீங்க. ஹலோ, प्रार्थना नहीं कर रहे, आराधना नहीं कर रहे, लेकिन कम्युनियन प्रभु भोज में आकर भाग लेते हैं एकदम हाथ उठाकर, हे प्रभु दो दो दो. अरे यीशु मसीह इसलिए आया, क्रूस पर इसलिए बलिदान हुए. यीशु मसीह पिता परमेश्वर के साथ तालमेल मेल मिलाप करने के लिए हमको लाए हैं. प्रभु உலகத்தில் இயேசு இதற்காக தான் வந்தார். என்னை இந்த பூமியிலே அவர் சிலுவையிலே அவர் 3 ஆணிகளே தொங்கின ஒரே ஒரு காரணம், பிதாவோடு இணைப்பதற்கு ஒப்புரவாகிற ஊழியத்தை அவர் செய்தார். என் சகோதரா, இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். சகோதரி, ஆண்டவரோடு பேசுகிறார். இது எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக கர்த்தரோடு பேசினார். कई महीना का पहले परमेश्वर से बोल के एक बात करने के लिए परमेश्वर ने कहा, तुम मेल मिलाप का प्रचार करो, मेल मिलाप का प्रचार करो, एक दूसरे से मेल मिलाप करने के प्रचार करो. ஒப்புரவாகுதல் ஒருவர் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய். நீ பெரிய ஊழியம் செய்யாத, நீ ஃபர்ஸ்ட் சகோதரனோட இணைத்துக்கொள், அண்ணன் தம்பியோட இணை. ஆமென். புருஷ மனைவியோட என்ன, ஆமென். ஏனென்றால் நீங்க ஒரு வார்த்தை அம்மான் கூப்பிட்டீங்கன்னா உன்னிடத்தில் அவளுடைய பணத்தை எதிர்பார்க்காத, அவளுடைய பாசத்தை எதிர்பார்க்காத, அவளுடைய மேல இருக்கிற பொருளாதாரத்தை எதிர்பார்க்காத, அவளை இயேசுவுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு நீ ஊழியம் செய்ய, அதுக்கு அவனை மன்னி. ஓ ஓ ஓ ஓ आंडवर नोड पेश रहा है. आप कुछ करना है तो माँ को आपसे पैसा लेना है, बाप का पैसा लेना है, उसके हमको मतलब नहीं. भाई प्रभु, वो प्रभु में आना है, मेरे माँ पिता परमेश्वर के पास आना है, मेरे पत्नी प्रभु के पास आना है, मेरे बच्चा प्रभु के पास आना है. अरे उसके लिए कुछ भी हम उतर जाए. मेरे यीशु मसीह हमें सूली पर 3 कांटे में लेकर खड़े हैं, इसलिए थे. क्यों मालूम है? अब प्रभु परमेश्वर यीशु मसीह पाप करने के चलते उसको ताड़ना मिला. यीशु मसीह कोई गलती किए थे? नहीं, कोई गलती अपराध नहीं किए. இயேசு கிறிஸ்து ஏதாவது குற்றம் செய்தாரா? சொல்லு. ஒரு குற்றம் செய்யவில்லை. ஒரு பாவம் அவருக்குள் இருந்ததா? ஒரு பாவம் இல்லை. ஒரு பரிசுத்தராயிற்றே. அந்த பரிசுத்தரே சிலுவையில் அறையப்படும் போது, நீ செய்யாத ஒரு குற்றத்துக்கு மேல் பழி சாற்றப்படும் போது, நீ செய்யாத ஒரு குறைக்கு உன்னை மனிதன் தூக்கி துப்பும் பொழுது, என் இயேசுவின் முகத்திலே துப்பப்பட்டதை நினைத்துக்கொள். यीशु मसीह के सामने उन लोग, यीशु मसीह कोई गलती किए? कभी नहीं गलती किए, लेकिन यीशु मसीह को ताड़ना दिया. लोग थूक दिए, उसको मुंह में थूक दिए, उसको बाल को नोच दिए, एकदम पकड़ के खींचे, முடியை பிடித்து இழுத்தார்களே, கன்னத்தில் அறைந்தார்களே. அந்த முறை இயேசு சொன்னார், பிதாவே இந்த ஜனத்தை மன்னியோ, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே. சகோதரியே, சகோதரனே, प्रभु पिता परमेश्वर से हमें यीशु मसीह ने कहा, हे यीशु, पिता परमेश्वर से बोलने लगे, हे पिता इनको क्षमा कर, ये अनजाने में कर रहे हैं. मैं कहता हूं, पिता परमेश्वर से जो प्रार्थना किए वो अनजाने में किए. बोली अनजाने में किए नहीं. ஏதாவது ஆண்டவர் தெரியாம தான் இந்த மக்கள் செய்றாங்கன்னு சொல்றாரே, உண்மையாவே தெரியாம அந்த மக்கள் தண்டிச்சாங்க. இயேசுவை இவர்கள் யூதனுடைய ராஜா என்று அறைந்தார்கள். இயேசு ஒரு பாவம் செய்யவில்லையே. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவர் ஒரு பாவம் செய்யவில்லையே. மரியாளுடைய வீட்டிலே வளர்ந்தவர், 3 வருஷம் ஊழியம் செய்தவர், அப்பம் இல்லாதவர்களுக்கு அப்பம் கொடுத்தாரே, பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரே, தாகமுள்ளவருக்கு தண்ணீரை கொடுத்தாரே. ஜாதி பார்க்கிற இந்த உலகத்திலே அவர் ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி சமாரிய ஸ்திரீ, அவளையும் தண்ணி கொடுத்து அவளுடைய ஜீவ தண்ணீரை தந்தாரே. அத்தனை மக்கள் முன்பாக அவளை உயர்த்தினாரே. 5 புருஷனுக்கு மனைவியாயிருந்த அவளை மன்னித்தாரே. அரே
यीशु मसीह क्या किया भाई, जो भूखे वालों को रोटी दिया, प्यासे वालों को पानी दिया। सामरी स्त्री वो इतना 5 पति के पति थे, हमें पत्नी थी, वो बोले अभी जो है वो तुम्हारा पति नहीं करके उनका पाप को क्षमा यीशु ने किया। वेशी को यीशु क्षमा किया। वेशी में हमें விபச்சாரத்தில் கையங்களமாய் பிடிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட போது இயேசுவுடைய அணைக்கும் கரம் அவரை அணைத்தது. என் அன்பு சகோதரே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாயில ஸ்தோத்திரம் வராதா? உன் வாயில உன் இருதயத்திலே ஏன் இவ்வளவு கடினம்? இன்றைக்கு ஒப்புரவாகு, உன் மனைவியோடு ஒப்புரவாகு, உன் கணவனோடு ஒப்புரவாகு. ஆமென். स्तुति बोला ना मुंह खोल के, यीशु हम मेरे अंदर हम प्रभु के साथ तालमेल होना है. ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிற இந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன். உங்ககிட்ட வர முடியாதபடி தடுக்கிற மனுஷனை நம்பி மன்னிப்பேன். இது பிசாசுடைய தந்திரம். शैतान का चलाक, वो शैतान का बहुत चालू है. वो शैतान का क्या करता मालूम है? परमेश्वर से आपको जोड़ना नहीं, आपको तोड़ना उसका काम है. हालेलुया. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நீ புருஷனோட அன்பா இருக்க கூடாது, நீ கசக்கணும். कड़वाहट आपका अंदर होना चाहिए. कड़वाहट आपका अंदर रहेगा तो वो बहुत खुशी रहेगा. कपट अंदर रहना है, वो बहुत खुश रहेगा. 2023-24 का अंतिम महीना में ये प्रभु हमारे अंदर का कपट का निकाल दे. प्रभु हमारे अंदर के कड़वापन का अंदर से निकाल दे. ஆண்டவரே இந்த கபடு என்னை விட்டு எடுத்துருங்க, சூது என்னை எடுத்துருங்க. ஆண்டவரே என்னுடைய சுயநலத்தை எடுத்துருங்க. செல்ஃபிஷா இருக்க ஆண்டவரே, எனக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை உடையும் புடையும். ஹமே हमको थोड़ा प्रभु, हमको थोड़ा प्रभु, हमको थोड़ा प्रभु, हमको परमेश्वर कुचल दो प्रभु, हमको कुचल दो प्रभु. जैसे जैतून का जो आमेन फल है, எப்படி இந்த ஒலிவ பழத்தை இடித்து பிழிந்த போது ஒரு எண்ணெயாய் வருகிறதோ, என்னை எல்லாராலும் ஒரு சக்கில போய் चक्की में जैसे आटा पिसवाते हैं वैसे हमको पीस देते हैं प्रभु. எப்படி அந்த ஆமென் அந்த ஆமென் ஆமென் கோதுமையை எப்படியாக எண்ணெய் அந்த ஆமென் கடலையை எப்படியாக அந்த ஆலையில போட்டு அரைப்பது போல மனிதனை நீ அரைத்து எண்ணெயை போல பிழிந்தெடுக்கிறான். ஓ ஒலிவ பழத்தை எப்படி அது கசக்கி பிழிந்த போது எண்ணெயாய் மாறுமோ, என் தெய்வமே ஜனங்களை நீ எண்ணெயாய் என்னை கசக்கட்டும் ஆண்டவரே, என்னை கசக்கட்டும் ஆண்டவரே. உமக்கென்று நான் ஒளிவிடக்கூடிய எண்ணெயாக சுடரொளி விடக்கூடிய ஒரு வெளிச்சமாக என்னை மாற்றுவதற்கு என் தெய்வமே இன்றைக்கு என்னை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு என்னை பிழிந்து கொள்ளும் ஆண்டவரே. நான் திருந்தவே மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன். இரு நீ அப்படியே. ஆனா ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கிறாரு, நீ ஆண்டவரை இவ்வளவு வேதனைப்படுத்துற. நீ எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த 12 மாசத்துல என் மனைவியோட நான் ஒப்புரவாகல? ஒப்புரவாகிற ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். मेल मिलाप करने का एक सेवकाई प्रभु ने दिया है. ब्रदर आपका हाथ में जो बाइबल रखे हैं, आपका सेवा मेल मिलाप करने का. தங்கச்சி உங்க கையில பைபிள் இருக்கா? அந்த பைபிள் உறவை உண்டாக்க அல்ல, கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுவதற்கு. சிஸ்டர், நீ வாழ்வதும் புருஷனுக்காக வாழல, அந்த புருஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு கர்த்தர் கையில கொடுத்திருக்க இந்த பைபிள் பிதாவோடு ஒப்புரவாக்கு. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும். நீ என் பையனுக்குள்ள இருக்க பிசாசை நான் துரத்தணும், என் மகளுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும். பிதாவே, இந்த ஒப்புரவாக்குற ஊழியத்தை நான் செய்ய போறேன் ஆண்டவரே. நான் பிரிக்கிற ஊழியத்தை செய்யல, நான் பிரிவினை கென்று வரல. हे प्रभु मुझे अलग करने के लिए तू नहीं मुझे बुलाया. ओ प्रभु ये संसार में जोड़ने के लिए तूने मुझे बुलाया. संसार के साथ नहीं, உலகத்தோடு உறவு கொண்டாட அல்ல, உலகத்திலிருந்து ஜனத்தை கிறிஸ்துவோடு உறவாட, கிறிஸ்துவோடு இணைக்க என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் தெய்வமே, ஒப்புரவாக்குற ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பிரதர். ஒற்றுமையை கொண்டு வருவது சாதாரண விஷயம் நினைக்கிறையா?
एक दूसरे को एकता बनाना साधारण बात है, एक जाति एक हो जाता है, लेकिन मानव जाति का एक में लाना साधारण बात नहीं। एक ही जगह पर एकता हो जाता है, कम्युनियन सर्विस एक प्रभु भोज में ही एक हो जाता है। கர்த்தருடைய பந்திதான் ஒரு மனுஷனை ஒருமனப்பாட்டை கொண்டு வருகிறது। கர்த்தருடைய மனுஷனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார்। ஒரு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நீ வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய பந்தி ஒரு மனுஷன் எடுக்கும் பொழுது அவன் தேவனுடைய அன்பை ஒரு மனுஷனோடு ஊற்றி விடுகிறான், பிள்ளையோடு ஊற்றி விடுகிறான்। இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னை தொடரட்டும், இந்த வார்த்தையை என்னை தொடரட்டும்? कितने लोग कह सकते हैं प्रभु तेरे वचन मुझे छूए, तेरे वचन मुझे छूए। अंतिम महीना में हम खड़े हैं प्रभु जी, मेरा अंदर एक होना है, एक होना है। मनुष्य एक होने के लिए बहुत कुछ सोचता है। ஆண்டவரே, மனிதன் ஒன்றாக விரும்புகிறான்। ஒரே தேசம், ஒன்றே குலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உலகம் சொல்லுகிறது। இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒன்றே குலம், அது பரிசுத்த குலம், ஒன்றே தேவன், மெய்யான தேவன், என் ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லவங்க மட்டும் வலது கரத்தையும் தூக்கி அல்லேலூயான்னு 3 அல்லேலூயா சொல்லுவோம்। சத்தத்தை இவ்வளவுதான் சத்தமா? ஒன்றே தெய்வம், ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், பாவத்திலிருந்து ரட்சித்த ஒரே தெய்வம்। எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரே அந்த வாயை திறந்து என் பாவத்திலிருந்து ரட்சித்த ஒரே தெய்வம் यीशु ने इवलदान सत्तमा पाप से जो रक्षा करने वाला एक ही प्रभु है। कौन है? यीशु। यीशु வியாதியை குணமாக்குற ஒரே தெய்வம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தருகிற ஒரே தெய்வம், நன்மையை தருகிற ஒரே தெய்வம், தீமை செய்பவர்களுக்கும் நன்மையை தருகிற தெய்வம்। எத்தனை பேர் சொல்ல முடியும்? पाप से क्षमा करने वाला, रोग के चंगा करने वाला, श्राप को हटाकर आशीष देने वाला, एकता को लाने वाला एक ही पवित्र प्रभु, वो उसका नाम क्या है? हाथ उठा के बोला ना, यीशु। यीशु मुझे बचाने वाला यीशु। इस संसार में बहुत सारे हैं, सब अलग अलग से बैठा है। இன்னைக்கு உலகத்தில் நிறைய இருக்காங்க, வீதி கொண்டு உட்கார்ந்துருப்பாங்க, கிராமத்தில் வேறு சொல்லி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கும், ஒரு ஆள் வடக்கு பக்கம் உட்கார்ந்துருக்கும், ஒரு ஆள் தெற்கில் உட்கார்ந்துருக்கும், ஒரு ஆள் மேற்கில் உட்கார்ந்துருக்கும், ஒரு ஆள் கிழக்கில் உட்காந்து, ஆனால் அதெல்லாம் பாருங்க வேற வேற பேரில் தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒன்றாயிரும்। விலங்கு தான் இல்லையா? விலங்குன மாதிரி உட்கார்ந்துருக்கணும், அதெல்லாம் ஒன்றாயிரும்। है ना जी? पूर्व में और एक आदमी है, पश्चिम में गाल है, कोई कोई एक एक इधर उधर रहता है, लेकिन सब अपना काम जब करता है तो एक ही हो जाता है। शैतान का तो नाम एक ही है ना, हर जगह पर हो जाता है, वो तो नाम अलग अलग से रहता है, लेकिन नाम तो एक है, काम भी एक होना है। நம்முடைய நாமம் ஒன்றே ஒன்று, வேலை ஒன்று, சபைகள் பிரிந்திருக்கலாம், ஆனா எல்லா சபையிலையும் சொல்ல பார்க்கறத பாரு, சொல்லு வாய் தருங்க। எல்லா சபைகள், ஒருவேளை ஒருத்தர் சிலுவை வச்சிருப்பாரு, நம்ம சிலுவை வைக்க மாட்டோம், ஒருத்தர் வெளியே எங்கேயாவது ஒரு கட்டடத்தில் ஏதாவது வேற மாதிரி ஏதாவது பூச்சை வெள்ளை பூச்சை பூசியிருப்பாங்க, ஆனாலும் அவங்க வீட்டில் என்னதான் சொல்றாங்க? இயேசு। ஆமா, சரிதானா? சபைகள் பலதா இருக்கலாம், நாமம் ஒன்றே தான் சொல்லுகிறார்கள், ஆனால் ஒற்றுமை இல்லையே। அவன் சொல்றான் ஏன் சபைங்கிறான், ஒருத்தன் சொல்லுவான் ஏன் சபைங்பான், ஒருத்தன் சொல்லுவான் ஏன் டினாமினேஷன்பா, ஒருத்தன் சொல்லுவான் ஏன் சர்ச்சில் எப்படி இருக்கு தெரியுமா? ஹலோ, நீனும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, நானும் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், நீயும் ஒரே அப்பா வீட்டு பிள்ளை தான், நானும் அந்த அப்பா வீட்டு பிள்ளை தான், நீ எந்த பாஸ்டர் இருந்தாலும் சரி, நானும் எந்த பாஸ்டர் இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே சாமி, ஒரே சாமி, ஒரே நாமம், ஒரே நாமம், ஒரே நாமம்। நீ உனக்கு யாரோ ஒரு இங்கிலீஷ் படிச்ச பாஸ்டர் கிடைச்சிருப்பாரு, எங்க பாஸ்டர் இங்கிலீஷ் தெரியாத பாஸ்டர் தான், பரவாயில்லைங்கிறேன்। हालेलुया। अरे हर जगह पर कलीसिया तो बदल सकता है, नाम तो एक ही है, कलीसिया तो नाम बदल सकता है, वहां तुम बाप को बुलाता है, वो बाप है, मेरा भी बाप है, कुर्सी कहीं बदल सकता है, कुछ कलीसिया का इमारत बदल सकता है, लेकिन यीशु का प्रेम तो एक है। அந்த இயேசுவின் அன்பு ஒண்ணுதான்யா,
एंगा वास्तु को ये मेरा पादरी को अंग्रेजी नहीं आता है, लेकिन वो अंग्रेजी में बोलता है, जाने दो, उससे मतलब नहीं। आप स्वर्ग जानते हैं ना, नहीं परलोकத்தை தெரிஞ்சிருக்கீனா, எங்க அப்பாவும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறாரு, என் ஊழியக்காரன் அதை தான் கற்றுக் கொடுக்கிறாரு. பரலோகத்துக்கு போறதுக்கு தான் நானும் இருக்கிறேன், ஆனா பரலோகத்துக்கு போக முடியாத சில இடர்கள் இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு தான் என் ஊழியக்காரன் கற்றுக் கொடுக்கிறாரு. கொஞ்சம் சத்தியத்தை சத்தியமா சொல்றாரு, அதனால தான் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க பக்கத்திலே சர்ச் இருக்குது, எங்க தடுக்கி விழுந்தா சர்ச் இருக்குது, ஆனா அங்க போயிடலாம். ஆனா அங்க போகாம இங்க வர்றதுக்கு வேற எது காரணம் இல்ல, சர்ச் எல்லா பக்கம் ஆண்டவர் வாழ்றாரு. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு அப்பாவை கொடுத்துட்டாருன்னா, அந்த அப்பா கீழே அப்பாவுக்கு அப்பாவா மாற முடியாது. நான் வேணா இன்னொருத்தனுக்கு அப்பாவா மாறலாம், ஆனா என் அப்பா அப்பா தான். हालेलुया हालेलुया। कलीसिया आप कहीं भी गिर जाएंगे तो वहां कलीसिया मिल जाएगा। कलीसिया हर जगह पर है, लेकिन प्रभु कहीं तो ले आ जाता है, तो ये काम है अपने काम के लिए किसी सेवक के पास, कोई पासवान के पास ले आता है तो कुछ काम है भाई। कलीसिया तो बहुत है, लेकिन प्रभु का काम तो एक है भाई, சபைகள் அதிகம், தேவனுடைய வேலை ஒன்று, நீ பிரிந்தவளை அவரோடு சேர்க்க வந்தார். ஹalleluya ஹalleluya। கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஒப்புரவாக்கும் ஊழியம். आप ऐसे बैठे हैं, मुझे पता चल गया, आपका बात समझ में नहीं आया, मैं समझा रहा हूं। आप कौन सा सेवकाई कर रहे हैं भाई? अरे यीशु मसीह क्या, यीशु मसीह के सब लोग कर रहा है। आपका सेवकाई मेल मिलाप करना। अरे बोलो ना, करेंगे, कर रहे, मेल मिलाप कर रहे, तोड़ रहे, फोड़ेंगे नहीं। हालेलुया। முடிஞ்ச அளவுக்கு நிறைய குடும்பத்தை உடைச்சு உட்கார்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா। முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை உடைச்சு தான் உட்கார்ந்திருக்கியாட்டு। परिवार को तोड़ फोड़ करने वाला कौन है करके पूछे, आप तोड़ फोड़ नहीं किए। அவருக்கு பாஷை தெரியல, அதனால சொல்லிட்டார் அல்லேலூயா। நல்ல கவனமா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு என் குடும்பத்தை பிரிச்சு உட்கார்ந்திருக்கேன்னு சொல்ற மாட்டேன். இப்ப கவனமா கேளுங்க, எப்படியாவது இந்த குடும்பம் ரெண்டா மாறணும் அப்படின்னு உடையணும் விரும்புற மட்டும் கையில் உயர்த்தி அல்லேலூயா। இந்த சபையை உடைச்சு தூள் தூள் ஆக்கணுங்க நினைச்சு மனசுல உட்கார்ந்துருக்கோங்க, அல்லேலூயா। நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. 2024 லாஸ்ட் வந்திருக்கோம். ப்ளீஸ், பிரசங்கம் நல்லா இருந்ததா? பிரசங்கம் நல்லா இருந்தான்னு கேட்டேன். ஆனா 12 மாசத்துல பேசின பிரசங்கத்துல முக்கியமான பிரசங்கம் சத்தமா இந்த வாரம் என்ன? இன்னைக்கு போய் சொல்லுங்க, மை டியர், நேற்று என்னமா பேசிட்டேன், இன்னைக்கு எசப்பன் கூட பேசினாரு, உள்ளுக்குள்ளேயே உன்னை வச்சு வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அந்த வாழ்க்கை எனக்கு இனி வேண்டாம், ஒப்புரவாக போகிறோம். புது வருஷத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இணைந்து கர்த்தருக்காய் செயல்படுவோம். உன் பிள்ளை வீதியில் போக காரணம், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படாத காரணம் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கதா? बेटा आपको कुछ बातों को बतावेंगे। आप क्या सेवा क्या कर रहे हैं मालूम है? आपका सेवा का नाम बोलिए, क्या सेवा का नाम? அவன் இன்னைக்கு பேச சொன்னாரு, இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஏதோ பிரிந்த குடும்பத்தை சேர்க்க போறாரு, இழந்து போன குடும்பத்தை சேர்க்க போறாரு. இந்த கிறிஸ்மस उन लाइफ ला நல்ல நாளா மாற போகுது. आप अलग होकर के प्रभु के पास नहीं आ पा रहे हैं, आपका अलग हुआ परिवार को परमेश्वर जोड़ने जा रहे हैं। हालेलुया। प्रभु से अलग होकर के हैं तो परमेश्वर आप मेल मिलाप करने जा रहे हैं। आमीन। அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவு இருந்தா இன்னைக்கு ஒன்று சேர்க்க போறாரு. அக்கா தம்பிக்குள்ள இருக்க உறவை ஆண்டவர் ஒன்று சேர்க்க போறாரு. இன்னைக்கு உடைஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்க போறாரு. சபைக்குள்ள ஊழியக்காரங்க விசுவாசிக்கு ஒருவேளை பிரிவு இருந்தா அதை ஒன்று சேர்க்க போறாரு. இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் தர போறாரு. ஹalleluya. இழந்து போன வாழ்க்கையை உனக்கு தர போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி கை உயர்த்த போறீங்க? ஆண்டவர் பார்க்கிறாரு, எஜமானன் ஒரு கிளிக் அடிக்க போறாரு, உன் லைஃபை மாற்ற போறாரு. ஆமென். பிரிந்து கடந்து உடைந்து போன ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசும் சொல்லி ஜெபத்தோட எத்தனை பேர் வந்தீங்க எனக்கு தெரியாது. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், उन कुमरले कत्तर கேட்கிறார், उन இருதயத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். हे प्रभु मुझसे बात करो करके तुम जो हमें वहां से दुआ करके आए, परमेश्वर आपसे कहता है मैं तुम्हारा परिवार को जहां हमें अलग वो परिवार को मेल मिलाप करने जा रहा हूं। हालेलुया हालेलुया। इलंदु போனதை கோயவே लोगों को ढूंढने के लिए प्रभु यीशु मसीह अभी आया है। आमीन आमीन। வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் ஆமென் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். दूसरा कोरिन्थियों 5 अध्याय का 17, 18, 19. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல்
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 19 அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். हालेलुया, ஒப்புவித்தார். आमीन. हिंदी में मैं आपके लिए मैं पढ़ रहा हूं. आमीन. 2 कुरिन्थियों 5 अध्याय का 17 से लेकर सो यदि कोई मसीह में है तो वो नई सृष्टि है, पुरानी बातें बीत गई, देखो वे सब नहीं हो गई और सब बातें परमेश्वर की ओर से हैं, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारा मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दिए हैं. अर्थात परमेश्वर ने मसीह के होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया और उनके अपराधों का हमें दोष उन पर नहीं लगाया और उसने मेल मिलाप का वचन हमें सौंप दिया है. मेल मिलाप का वचन को सौंप दिया है. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் என்னாயின? புதிதாயின. கைகளை உயர்த்தி எல்லாம் என்னாயின? புதிதாயின. आमीन. हालेलुया. ब्रदर, उनका வாழ்க்கையிலே पुरानी बातों को परमेश्वर सब कुछ क्या कर दिए? बीती हुई बातों को परमेश्वर निकाल कर सब बातों को नया कर दिए. क्या लिखा है जी? परमेश्वर क्या कर दिया? पुरानी बातों बीत गई, देख वे सब नहीं हो गई, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. வாசி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு உங்கள் குடும்ப உறவை புதிதாக்க போகிறார். ஹalleluya. ஆமென். பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். உன் உறவு புதிதாக்க போகிறார். உன் குடும்ப உறவை, ரிலேஷன்ஷிப்பை, உறவை புதிதாக்க போகிறார். சபைக்குள் உறவை புதிதாக்க போகிறார். உன் வேலையை புதிதாக்க போகிறார். உன் முதலாளிக்கும் உனக்கும் இருக்கிற பிரிவினையை மாற்ற போகிறார். இன்றைக்கு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை मेल मिलाप करने का सेवकाई को परमेश्वर आपके लिए दिया है. आज वचन सुनने वाला परमेश्वर का दास आज वचन सुन लीजिएगा. आपका पुरानी बातों को बीत गई, पुरानी बात जो अपना मन में आप रखे हैं उस बातों को आज आपको अंत करना है. पुरानी बातों को, पुराने कामों को, जो बातों को अपना जीवन में मन में रखे हैं उस बातों को क्रूस पर रख देना है. आज परमेश्वर के सामने रख देना है. हे प्रभु, तेरे लहू में मुझे छुपा दे, तेरे लहू में हमको धो दे, ताकि हमको पुरानी साल जैसे 24वां साल में अंतिम में आए हैं, हम इन 25 में जब जाएंगे तो वैसे जैसे मैं था वैसा नहीं, नए रीति से मुझे बनाना है. मुझे देह, आत्मा और शरीर को, परमेश्वर प्राण को तुम बदल दे. हालेलुया. கர்த்தர் இந்த நாளிலே ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புரவாவதற்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹலோ ஹலோ ஹலோ. ஆமென். ஒப்புரவாவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, நாம் ஆமென் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி பழையவைகள் ஒழிந்து போயின, பழைய சுபாவங்கள் ஒழிந்து போக வேண்டும், பழைய குணங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது, பழைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிகமாக நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில பேசுவதே பழசதான் பேசுவோம். हेलो, हमेशा हम लोग जीवन में पुरानी बातों को बोलते रहते, हमेशा हमेशा. जैसे मैं था, मैं ये पाप करता था ना, मैं दारू पिया करता, मैं तो ऐसे गलती काम करता था, ऐसी बातों को हम लोग सोचते रहते. नहीं नहीं, परमेश्वर कहता पुरानी बातों को छोड़ दो, तुम नया बातों को तुम शुरू करो, प्रारंभ करो. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பழைய ஆமென் விட்ட பாவத்தை சொல்லாத, நீ செஞ்ச பாவத்தை பெருசா பேசாத. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பல வருஷத்துல முன்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா இருந்தேன், நான் ஒரு ஆமென் வாயை எடுத்தா நான்
நான் இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை பேசுவேன் என்கிற தவறான காரியங்களைவே மிகைப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன், இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் இந்த பாவங்களே. நான் ஒன்றை சொல்லட்டுமா? உங்களுக்கு புதிய ஆண்டிலே ஒன்றை சொல்லி தருகிறேன். ஒப்புரவாக கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் நீங்கள் பழையதை தேவனிடத்தில் கொண்டு போகாதீங்க. ஆமென். சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். कभी भी परमेश्वर के सामने आप प्रार्थना पहले पुराना प्रार्थना बंद करो, नया प्रार्थना शुरू करो. हमें जैसे जैसे प्रार्थना करता था, हे प्रभु मैं पाप करता था, हे प्रभु मैं रोगी था, हे प्रभु मैं श्रापित था, ये छोड़ करके नए बातों को शुरू करो. ये नया साल में शुरू करने जा रहे हैं. नया साल में एक मुबारक जीवन होना है. हमें புதிய ஆண்டிலே புதியவைகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றட்டும். ஆமென். உன் வாழ்க்கையில் அன்பு தொடங்கட்டும், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடங்கட்டும், உன் வாழ்க்கையில் நன்மை தொடங்கட்டும். ஆமென். பாவங்கள் தொடரக்கூடாது என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆகினால் தான் ஆமென். அதிலே 18ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் ஆமென் ஆமென் ஹalleluya 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். दूसरा कोरिन्थियों ஆமென் ஹalleluya 5 अध्याय का 18 ஆமென் 18वां पद में ஆமென் क्या लिखा है? ஆமென் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனாலே உண்டாயிருக்கிறது. சரியா வாசி. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். ஹalleluya. கைகளை வைத்து ஹalleluya. சார், இந்த ஒப்புரவாக்குற ஊழியம் மனுஷனால் உண்டாவதல்ல, தேவனால் உண்டாகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். இன்றைக்கே நீங்க கிளம்பி போகும்போது சொல்லணும், ஆமென். யாரிடத்தில் எல்லாம் நீங்க பிரிந்து கிடந்தீங்களோ, யாரிடத்தில் உங்களுக்கு கசப்பு இருந்ததோ, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றேன், உங்களுடைய மன்னிக்க முடியாத எந்த பாவமா இருந்தாலும் சரி, आपका अंदर जो कड़वापन है, वो हिंदी में क्या लिखा है जी? हिंदी में ये लिखा, और सब बातें परमेश्वर की हमें ओर से हैं. 5वां आमीन. 2 कोरिन्थियों 5 का 18वां पद में देखिए, और सब बातें परमेश्वर की ओर से है, जिसने मसीह के द्वारा अपने साथ हमारा मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है. हालेलुया. परमेश्वर मेल मिलाप करने के एक बहुत बड़ा सेवकाई हम लोग मिला है. இன்னைக்கு பெரிய ஊழியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க பாட்டு பாடுற ஊழியத்தை எடுத்துக்கிட்டாங்க. நீங்க பாட்டா அது ஒரு ஊழியமா எடுத்துட்டாங்க. ஆமென். வசன சாட்சி அது ஒரு ஊழியமா எடுத்துட்டாங்க. இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். இருக்கீங்களான்னு? அந்த காலத்தில், நம்ம வளர்ந்த காலத்தில் வேதபாட கூட்டம் நடந்தது. ஆமென். இயேசுவுடைய வருகையினுடைய ஊழியம் இருந்தது, அப்போஸ்தல ஊழியம் நடந்தது, தீர்க்கதரிசன ஊழியங்கள் நடந்தது. ஆமென். இன்றைக்கு உள்ள ட்ரெண்ட் எப்படின்னா, இந்த அப்போஸ்தல ஊழியம்னா என்ன அர்த்தம்னா, சபை இல்லாத இடத்துல சபையை உருவாக்குவது அப்போஸ்தல ஊழியம். ஆமென். இருக்கீங்களா? சுவிசேஷ ஊழியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசுவை பற்றி அறிவிக்காத இடத்துல இவாஞ்சலிசம், சுவிசேஷத்தை போய் அறிவிப்பாங்க. இது ஒரு ஊழியமா இருந்தது. ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. இயேசு அறியாத மக்கள் இடத்துல போய், பாமர மக்கள் இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லும். ஏமே இயேசு பிறந்தார், இயேசு வளர்ந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இயேசு பரலோகம் சென்றார், மீண்டும் வருவார். இது ஊழியம். சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தது. அடுத்தது அற்புத சுகம் அளிக்கும் ஊழியம். இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தது. ஆமென். சரியா? அடுத்தது இப்போ உள்ள ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இருக்கீங்களா? இப்போ உள்ள ட்ரெண்ட் பாட்டு ஊழியம். இன்னைக்கு என்ன ஊழியங்க? அவர் ஒரு பாட்டு எழுதிட்டாருன்னா அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிருவார். ஹலோ, पहले जैसा ऐसा नहीं था. सुसमाचार का सेवकाई और प्रेरितों का काम सेवकाई, और जहां जहां कलीसिया नहीं है वहां जाकर सुसमाचार सुनाने का सेवकाई, यही होता था. लेकिन आज ऐसा नहीं. आप ये गीत आपका फेमस हो जाएगा. आपका गीत एकदम बहुत लोग जानकारी में ये गीत ज्यादा लोग प्रचलित हो जाता है. तुरंत उस गीत को वो क्या करते हैं, गायक क्या बन जाते हैं, सेवक बन जाते हैं. बहुत सारे सेवकाई करता है. कैसे गाना करता है वो, जैसे आमीन कव्वाली जैसे बना करके वो हर जगह पर अपना टीम को लेकर के वो சேவா करना शुरू कर देता. இன்னைக்கு உள்ள ஊழியமே என்னதுங்க? பாட்டு ஊழியத்தை தான் பிள்ளைங்க அதிகமாக விழுந்திருக்கிறாங்க. ஏங்க, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியங்க பாட்டு ஊழியம் ஆகி போச்சு. இன்னைக்கு வசன ஊழியம் இல்ல, இன்னைக்கு ஜெபத்துக்கு ஒரு ஊழியத்தை உருவாக்கிட்டாங்க. ஜெபிக்கிற நிறைய பாசமார் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெப ஊழியமா அது தனியா ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் அப்படி இல்ல. ஜெப ஊழியம்னு தனியா இல்ல. ஊழியத்துக்கு ஜெபம் தேவை, ஆனா ஜெபத்தை ஊழியமா வைக்க கூடாது. ஒரு இருக்கீங்களா? ஆமென். ஊழியத்துல பாட்டு பாடலாம், பாட்டை ஊழியமாக்க கூடாது. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஸ்தோத்திர ஆண்டவரே. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு பாட்டை ஊழியமாக்கிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பைபிள் கொடுக்கிற பெரிய ஊழியம், அல்லேலூயா,
आज सुसमाचार सुनाने का समय छोड़कर हमें गीत तो सब जगह पर चाहिए, प्रार्थना सब जगह पर चाहिए। प्रार्थना सेवकाई नहीं है, गीत गाना गाना वो एक सेवकाई नहीं है। सेवकाई में गाना गाना है और गा में प्रार्थना में और गाना गा सकते हैं, प्रचार में गाना गा सकते हैं, लेकिन अलग से सेवकाई नहीं। वचन में लिखा है आमीन, मेल मिलाप करने के एक सेवकाई, ஒப்புரவாகிற ஊழியம். எத்தனை பேர் சூஸ் பண்றீங்க? போய் பேசக்கூடாது. ஒப்புரவாகிற ஊழியத்தை நான் கையில கொடுத்துட்டேங்கிறாரு. எத்தனை பேர் இந்த ஊழியத்தை ஐயா மனசார 2025 இதை நான் செய்ய போறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புரியாம தான் கையை தூக்குறீங்களான்னு தெரியல. திரும்பியும் சொல்றேன், சண்டை போட்டவனே சேர்த்து வைக்கிறத ஒப்புரவாக்குற ஊழியம். ஒப்புரவாகுவது என்பது முதலாவது தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாகுது. அப்படி என்ன அர்த்தம்னா ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுவாங்க. எப்படி தெரியுமா? अरे मेल मिलाप का सेवकाई का मतलब क्या मालूम है? परमेश्वर से लड़ाई करना है। परमेश्वर मैं प्रार्थना किया, क्यों आप जवाब नहीं दिया, क्यों आप उत्तर नहीं दिया, हमारे प्रार्थना का हमें उत्तर नहीं दिया, जवाब नहीं दिया. நீங்க நிறைய பேருக்கு ஜெபம், என் பையனுக்கு வேலை கிடைக்கல ஜெபம் பண்ண மாட்டேன், நான் நினைச்ச காரியம் நடக்கல நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுறது நிறைய பேர். இன்னைக்கு நான் ஜெபிச்ச, நீ பாருங்க நிறைய வீட்டில் ஜெபிச்சது நடக்கல, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். எங்க நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? எங்க அம்மா செத்து போச்சு அதனால வர மாட்டேங்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில अरे आप क्यों कलीसिया में नहीं जा रहे हैं? अरे मैं प्रार्थना किया, परमेश्वर हमको जो काम नहीं दिया, आमीन, हमको नौकरी नहीं दिया इसलिए मैं नहीं जाऊंगा. अरे चर्च में क्यों नहीं आ रहे? अरे हमारा माँ मर गई इसलिए नहीं है. इतना प्रार्थना करती थी, इतना रोग के चलते हम इतना. अरे भाई जाते वक्त प्रभु के पास आकर खोजते हैं, लेकिन मैं कहता हूं अरे सबसे बड़ा काम क्या मालूम है? आप परमेश्वर से तालमेल के साथ मेल मिलाप के साथ रहना. ஒருவேளை நீங்க வருஷத்துல சண்டைக்காரியா இருந்தீங்கன்னா, ஏமா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், மனுஷங்கிட்ட இல்ல ஆண்டவர்கிட்ட. ஹலோ, யாக்கோபு மாதிரி நிறைய பேர் போராடுறீங்க. எப்படி இருந்தோம்? ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தால் ஒழியாமை போக விடேன் அப்படின்னு சொன்ன போது உன் பேர் என்னன்னு கேட்டா நீ ஒத்துக்குவியா? பேசுறது புரியுதா? ஆண்டவர்கிட்ட அவன் போராடி இரவெல்லாம் ஜெபிச்சானா ஒரு நைட்ல அவனுக்கு பதில் கிடைச்சது. கரெக்டா? याकूब कैसे प्रार्थना किया, परमेश्वर तुम मुझे आशीर्वाद नहीं करेगा तो हम नहीं छोड़ेंगे, है ना जी? याकूब जैसे आप करेंगे. யாக்கோபு அண்ணங்கிட்ட அப்பாட்ட போய் சொன்னா ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு ஏசான்னு பேரை சொன்னான். கரெக்ட் தானே? ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு உன் பேர் என்னன்னு. அவருக்கு தெரியாதா? அட பேசுங்களேன். ஆண்டவருக்கு ஆமா யாக்கோபு பேர் தெரியுமா தெரியாதா? நீங்க நிறைய நேரத்தில் உங்க பேரவே மறைச்சிடுறீங்களே. நீ யாருங்கிறது ஆண்டவர்கிட்ட ஒப்புற, ஆண்டவர் யாருங்கிறது வெளிப்படுத்துவார். கைகளை எடுத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். परमेश्वर के सामने कोई भी बातों को छुपाना नहीं चाहिए, कुछ भी बात एकदम खुलम. याकूब से जाकर परमेश्वर ने कहा अरे तुम्हारा क्या नाम है? मेरा नाम याकूब है. वो बोलने लगा. आप क्यों नहीं बोलने पा रहे? उसका मतलब क्या है? परमेश्वर से हम लोग हमेशा मेल मिलाप के साथ रहना है. हमें कभी भी परमेश्वर से नाराजी नहीं रखना है. बहुत सारे लोग कलीसिया नहीं जाते हैं. क्यों नहीं जाते हैं? पासवान से गुस्सा है. நிறைய பேர் ஊழியக்காரன் சபைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? பாஸ்டர் மேல கோபம், அதனால சர்ச்சுக்கு போகல. எங்க சர்ச்சுக்கு பாஸ்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆலயத்தில் வர விசுவாசிக்கும் பாஸ்டருக்கு சம்பந்தமா? கிடையாது கிடையாது கிடையாது. நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிற உறவு நிமித்தமா அந்த ஒப்புரவாகிற ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்துக்காரு. நீங்க ஆலயத்தை தேடி வரீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த ஒப்புரவாகுவது मेल मिलाप करना है, उसका मतलब पासवान से यानी पादरी से आपका लड़ाई हो गया तो वो तो मनुष्य सामने आप मत लड़ाई कीजिए, क्योंकि लड़ाई करना तो मनुष्य नहीं परमेश्वर कहता है. मैं तुम्हें प्रभु यीशु मसीह कहता मैं पिता परमेश्वर से मेल मिलाप कराने के लिए मैं आया. உங்க ஊழியம் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற சரியான ஒப்புரவு இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில நீங்க கனியை சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாமே சொல்லுங்க, ஆண்டவரே பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் புதுசா தாங்க. ஆமே. நீங்க சொல்றேன் நியூ அனாயிட்டிங். ஆண்டவரே புதுசா தாங்க. உண்மை அந்த பழைய மைண்ட், பழைய आमीन पुराने मन को मुझे मेरे दिमाग से हटा दीजिए. मेरे दिमाग बहुत खराबी सोचता है प्रभु, हमेशा गलती बातों को सोचता है ना जी. உண்மைதானே? கவனிக்கிறீங்களா? நம்ம இந்த வருஷத்துல நம்ம சில தீர்மானங்கள் எடுத்து புது வருஷத்துக்குள்ள 31ஆம் தேதி சர்வீஸை நம்ம பார்க்க போறோம். பிரதர்ஸ், இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய இந்த செய்தி, ஆமீன், கேட்டுக்கொண்டு செய்தி நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். ஆமென் ஆமென். 19ஆம் வசனம் 19 देखिएगा.
அது என்னவெனில் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் 20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை என்ன செய்கிறேன் வேண்டிக் கொள்கிறோம் கரங்களை ஊதி ஹalleluya हिंदी में क्या लिखा है और सामने 18वां पद में देखिए और सब बातें परमेश्वर की ओर से हैं जिसने मसीह के द्वारा अपना साथ हमारा मेल मिलाप कर लिया और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है अर्थात परमेश्वर ने मसीह में होकर अपने साथ संसार का मेल मिलाप कर लिया और उनके अपराधों को दोष उन पर नहीं लगाया और उसने मेल मिलाप का वचन है हमें सौंप दिया है हमें 20वां पद देखिएगा सो हम मसीह के राजदूत हैं मानो आमीन मानो परमेश्वर हमारा द्वारा समझाते हैं हम मसीह की ओर से निवेदन करते हैं कि परमेश्वर के साथ मेल मिलाप कर लो हालेलुया நல்ல கவனிங்க இதுல பாருங்க உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி உபதேசத்தை எங்களுக்கு என்ன செய்தாரா ஒப்புவித்தார் தேவனானவர் எங்களை என்ன செய்கிறாராம் ஆமென் புத்தி என்ன சொல்றாரா நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து ஆமென் ஹalleluya 20वां पद में देखिए सो हम मसीह के राजदूत है हालेलुया நீங்க ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்கு யாருங்க मसीह के क्या है आप ராஜதூத் ஹalleluya ஹalleluya நீங்க ஆமென் கிறிஸ்துவுக்கு என்னவா ஸ்தானாதிபதி ஆமென் அம்பாசடர் என்று பைபிள் சொல்லுகிறது அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி இன்னைக்கு பாருங்க ஹalleluya 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 அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு என்னங்க ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம் அப்ப நீங்க யாருங்க आप कौन है प्रभु का राजदूत है प्रभु का राजदूत है நீங்க சாதாரணவங்களை நினைக்காதீங்க அப்போ ஒரு அம்பாசிடர் வரும்போது எப்படி இருக்கும் கவனிக்கிறீங்களா நம்முடைய தேசத்தினுடைய அம்பாசிடர் நீங்க இந்தியாவுடைய ஒரு ஸ்தானாதிபதிக்கு எவ்வளவு கனம் இருக்கு தெரியுங்களா நாம் தேசத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் கிடையாது ஆமென் கிறிஸ்துவுக்குரிய ஸ்தானாதிபதிகள் என்று பைபிள் சுட்டி காண்பிக்கிறது அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணுமா மனிதர்களுக்கு நடுவே ஆமென் மத்தியஸ்தராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஆமென் மனுஷனுக்கும் தேவனுக்கு ஒரு மத்தியஸ்தராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஹalleluya நீங்களும் நானும் மனுஷனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக மத்தியஸ்தர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார் आपको हमको परमेश्वर अपने स्वर्गदूतों के सामने राजदूत बनकर प्रभु मसीह के लिए आपको रखे हैं आमीन आज मसीह के आप स्वर्गदूत नहीं है आप प्रभु का राजदूत है எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே ஹalleluya எந்த விஷயத்தில் நாம் ஒப்புரவாகணுமா பைபிள் வாசிங்க எரேமியா எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் ஏசாயா 27 1 முதல் 5 முடிய பாருங்களேன் ஏசாயா 27 1 முதல் 5 அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் என்ன செய்வாராம் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் ஹalleluya एशिया नबी आमीन एशिया भविष्यवाणी की किताब हमें 27 अध्याय का 1 से लेकर 5 तक में वचन लिखा है हमें இரண்டாவது வசனம் அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாட்டு பாடுங்கள் கர்த்தராகிய நான் அதை என்ன செய்வேன் காப்பாற்றி ஆமென் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்களேன் ஹalleluya ஆண்டவர் இரண்டாவதாக முதலாவது நாம் பார்க்கிறோம் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஸ்தானாதிபதி आप और हम परमेश्वर के सामने प्रभु का दूत है आमीन 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 राजदूत है दूसरी बात वचन में लिखा है यशायाह आमीन भविष्यवक्ता किताब में आमीन भविष्यवक्ता किताब में क्या लिखा है 27 का 22 12 दूसरा वचन में देखिएगा उस समय एक सुंदर दाग की बारी होगी आमीन तुम उसका यश
गाना, यस गाना, मैं यहोवा उसकी रक्षा करता हूँ, मैं झंडा झंडा आमीन क्या करता हूँ, झंडा झंडा उसके चिंता कर रहूंगा, ऐसा ना हो कि कोई उसकी हानि करे. हालेलुया. பைபிள் சொல்லுகிறது அக்காலத்தில் நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சரசம் தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஆமென். அதை கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று பைபிள் சொல்லுகிறது. எப்படிங்க? ஆண்டவர் சொல்றார், நீ திராட்சை தோட்டம், உன் திராட்சை தோட்டத்துக்கு நான் தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, वचन में लिखा है तुम दाग का आमीन बगीचा हो, तुम्हारा दाग का आमीन बगीचा को मैं क्या करूंगा, सुरक्षा करूंगा. हालेलुया. यहोवा उसकी रक्षा करता हूं करके वचन में लिखा है. ஆண்டவர் அது பாதுகாப்பு கட்டளையிடுவார். சிஸ்டர், உங்க வீடு ஒரு பாதுகாப்பான ஒரு திராட்சை தோட்டம். ஆமென். அப்ப நீங்க ஆமென். முதலாவது நாம் பார்த்தோம் கிறிஸ்துவினுடைய ஆமென் என்னங்க ஸ்தானாதிபதி. இரண்டாவது உங்களை ஆண்டவர் திராட்சை தோட்டமாய் வைத்திருக்கிறார். ஆமென். दाग देने हमें दाग मधु का हमें दाग का बगीचा है, उसका प्रभु क्या करता है, रक्षा करता है. அதை பாதுகாப்பை கட்டளையிடுவார். திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாத்து என்ன செய்வாராம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவாராம். அடிக்கடி என்ன செய்வாராம், தண்ணீர் பாய்ச்சுவாராம். மூன்றாவது என்ன செய்வாராம், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இரவும் பகலும் காத்துக்கொள்ளும் தேவன். वचन में लिखा है हमें दिन रात क्या करेगा परमेश्वर, उसका रक्षा करेगा. आमीन. हालेलुया. हालेलुया. मैं झंडा झंडा उसके हमें सींचता रहूंगा. आमीन. हालेलुया. क्या करूंगा जी, ஆமென். தண்ணீரை அனுப்பி தண்ணீரை பாய்ச்சி அதை பசுமையாய் வைப்பேன். ஆமென். நம்முடைய திராட்சை கொலையை ஆமென் கொலை கொடுக்கத்தக்க தேவன் தண்ணீர் பாய்ச்சுவார். ஆமென். தண்ணீர் உள்ள தோட்டமாய் தேவன் நம்மை வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர் உள்ள தோட்டமாக இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வறண்டு போய்விடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய தோட்டம் காய்ந்து விடக்கூடாது, எங்கள் தோட்டம் ஆண்டவரே வறட்சியாய் விடக்கூடாது, எங்கள் தோட்டம் வறண்டு போய்விடக் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தோட்டம் எப்படி இருக்கு பிரதர்? ஒரு திராட்சை தோட்டத்துல நல்ல திராட்சை கொடியில நீங்க கனி கொடுக்கலைன்னா உங்க தோட்டத்தை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பைபிள் சொல்றது. இன்னைக்கு வருஷ கடைசியில் இருக்கிறோம். நான் ஒரு திராட்சை தோட்டம், என் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார், அதை சேதம் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். அதன் பிறகு என்ன செய்கிறாராம், பைபிள் என்ன சொல்லுகிறதுங்க, திராட்சை தோட்டம் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவாராம், ஒன்று அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வாராம். ஹல்லேலூயா. 12 மாதம் உங்கள் தோட்டத்தை பாதுகாத்த நல்ல தேவன், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்த தேவன். 12 महीना आपका बगीचा को परमेश्वर रक्षा किया है, उसका पानी सिंचा है. हालेलुया. आमीन. वचन बतलाती है. हमें अभी 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். நான்காம் வசனத்தை பாருங்க. 4 உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்து விடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். 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 பைபிள் சொல்லுகிறது ஆமென் உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. சிஸ்டர், உங்களிடத்தில் இந்த உக்கிரம் இருக்கிறதா? உங்க திராட்சை தோட்டத்தில் கனி கொடுக்கிறவளா இருக்கிறீங்களா? அங்க உக்கிரமான காரியங்கள், தேவன் விரும்பாத முச்செடி, நெரிஞ்சல், ஆமென் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் யுத்தத்தில் கொண்டிருக்கிறவன் யார்? இன்னைக்கு நீங்க வீட்டுல முள்ளா இருக்கீங்களா? ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா பிரதர், நீங்க உங்க வீட்டுக்கு ஆமென் முச்செடியா இருக்கீங்களா? அந்த திராட்சை தோட்டத்துல தேவன் விரும்புகிற கனி கொடுக்க வேண்டிய அந்த தோட்டத்துல நெரிஞ்சல் முள்ளா நீங்க இருக்கீங்களா? உங்க குடும்பம் ஒரு தோட்டமாய் காணப்படுகிறதா? இன்னைக்கு சொல்லுங்க, கோபம் என்கிற எரிச்சல், ஆமென் ஆமென் முள், ஆமென் ஆமென் பொறாமை என்கிற முள், ஆமென் நெரிஞ்சல், அது என்ன செய்கிறதா? உள்ளுக்குள்ள நம்ம தோட்டத்தையே கெடுத்து விடும். பைபிள் சொல்லுகிறது, அதை நான் என்ன செய்வேன்? யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்து விடுவேன். கைகளை உயர்த்தி நல்ல சொல்லுங்களேன். आमेन. हालेलुया. वचन में लिखा है 14 पद में क्या लिखा है? मेरे मन में हमें जल क्या लिखा है?
जलाहट नहीं है। यदि कोई भांति भांति के कटिल पेड़ मुझसे लड़ने का हमें खड़े रहते हैं, खड़े करता, तो मैं उन पर पांव बढ़ाकर उनको पूरी रीति से हमें भस्म कर देता। परमेश्वर क्या करता है? उसका अंदर का जो कांटी है उसको परमेश्वर भस्म कर देगा. ஆண்டவர் அதை நாசம் பண்ணி போடுவார். இன்றைக்கு புது வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில நெரிஞ்சல் போன்ற முட்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில அன்பை கெடுக்கிற ஆமென் ஒரு திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற, நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணீர் பாய்ச்சறது எதுக்கு தெரியுமா? திராட்சை தோட்டத்துக்கு. அதை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா? உங்கள் தோட்டம் அன்பினால் நிறைக்கப்படுகிற ஒரு கனியா இருக்க வேண்டும். உங்கள் தோட்டத்திலே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? நெரிஞ்சலை ஆண்டவர் கொளுத்தி போட வேண்டும், முட்களை ஆண்டவர் கொளுத்தி போட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த முள்ளு எங்க வீட்டுக்குள்ள இருந்ததனால ஆசீர்வாதம் இல்லாம அந்த முள்ளு எதை காண்பிக்கிறது? சாபத்தை காண்பிக்கிறது. ஆமென். मुट्कल एदे कांबिक्கிறது, साबते कांबिक्கிறது. कांटी किस बात का दिखाता है? वो श्राप की बात को बताता है. हालेलुया. आदम हवा को परमेश्वर बगीचा में रखा. जब आदम हवा पाप कर दिया, परमेश्वर उसको हमें निकाल दिया बाहर. जब पसीना के चलते वो काम करने लगा, वचन बतलाती है हमें वो जहां काम करता था वो कांटी और हमें उसमें घास था, उसमें परमेश्वर का आशीर्वाद उसमें नहीं था. मैं कहूं परमेश्वर दिया हुआ आशीष को आपका अंदर कांटी के रूप में अंदर है, तो आज से परमेश्वर बोलिए प्रभु उसके क्या कर दीजिए? भस्म कर दीजिए. ஆண்டவரே கொளுத்தி விடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஏவாளும் எப்போ ஆண்டவருடைய கனியை இழந்தார்களோ அவர்கள் தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டார்கள். ஆமென். உங்கள் தோட்டத்தில் ஆமென் கனி கொடுக்கிற தோட்டமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிஸ்டர், உங்கள் வீட்டில் நீங்க திராட்சை கொடியா இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். மனைவி எப்படி இருப்பான்? பைபிள் சொல்லுகிறது 127 சங்கீதம் என்ன போட்டிருக்கீங்க? மனைவி எப்படி இருப்பாளாம்? கனிதரும் द्राक्षे कोड़ी. आमेन आमेन. वचन बतलाती है पत्नी कैसे रहेगा? 128 भजन संगीता में लिखा है आमेन. कैसे? दाखलता का पौधा है. आमेन. द्राक्षை தோட்டம் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் சொல்லட்டுமா? நீங்கள் கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருக்கிறீர்களா? ஆமென். இன்னைக்கு உங்கள் வீட்டில் அந்த அன்பு ஆமென் காணப்படுகிறதா? பொறுமை காணப்படுகிறதா? ஆமென். இரக்கம் காணப்படுகிறதா? இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஆமென் முள், உங்கள் மகனுக்கும் பிள்ளைக்குள்ள முள், புருஷன் மனைவிக்குள்ள முள், ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கும் முள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு முட்காடை வைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறார், விட்டு விடு, சபையை விடு. ஆண்டவர் சொல்றார், அதை கொளுத்தி போடுவேன். ஆமென் 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 ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. நான் அதை கொளுத்தி போடுவேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? ஆமென். परमेश्वर कहता है तुम्हारे घर में हमें पौधा होने के बदले में हमें कांटा है, उसमें झाड़ियां नहीं है, प्रभु का दाखलता का झाड़ी नहीं है. परमेश्वर कहता है तुम अपने के सौंपो. क्यों आशीर्वाद नहीं है உன் வீட்ல? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஹலோ, கவனிக்கிறீங்களா? 12 மாசம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்ன, நீ ஆமென் யாருடைய? ஆண்டவருடைய யாரு? நீ ஆண்டவருடைய ஸ்தானாதிபதி. நீ வீட்டுக்குள்ள ஸ்தானாதிபதி, வெளியே ஸ்தானாதிபதி. ஆமென். எங்க போனாலும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, ஆண்டவருடைய राजदूत. आप परमेश्वर का राजदूत है, लेकिन आपका अंदर दाखलता का पौधा नहीं. உங்க வீடு திராட்சை தோட்டமா இல்ல, முட்காடா இருக்குது. कांटी का बगीचा हो गया भाई, कांटा का बगीचा हो गया. आज बोलिए, हे ஆண்டவரே, आज मुझे जलाओ प्रभु. ஆண்டவரே கொளுத்தி விடும். ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள நான் என் மனைவிக்கு நான் முள்ளா இருக்கிறேனே, என் கணவருக்கு நான் முள்ளா இருக்கிறேனே, என் குடும்பத்தில் ஒரு முள்ளா இருக்கிறேனே, என் குடும்ப வாழ்க்கையில முட்களா இருக்கிறேன், சபைக்குள்ள முட்களா இருக்கிறேன், ஊழியத்தில் முட்களா இருக்கிறேன். இதை ஆண்டவர் கொளுத்தி போடுவதற்கு ஆண்டவர் வரட்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே இன்றைக்கு நீ वो मैं मेल मिलाप करो परमेश्वर, मुझे तुमसे मेल मिलाप करना मैं चाहता हूं प्रभु जी. मेरा घर के अंदर ऐसा जीवन नहीं चाहिए. ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையில நீர் வாரும், என் திராட்சை தோட்டத்தை மாற்றும், இந்த சூழ்நிலையை மாற்றும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆசை எத்தனை பேர்? இந்த முள் காடு கொஞ்சம் கற்பனைக்கு நேரா கொண்டு வாங்க. ஃபுல்லா நெரிஞ்சல் முள்ளும் வேலி முள்ளு ஃபுல்லா இருந்தா அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? ஃபுல்லா ஒரு திராட்சை தோட்டமா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கற்பனைக்கு கொண்டு வாங்க. ஒரு பக்கம் வேலி முள்ளு, ஒரு பக்கம் திராட்சை தோட்டம். कल्पना கொண்டு வாங்க. हमें आपका कांटी का पूरा एकदम हमें एकदम बगीचा जैसा एकदम पूरा जड़ से हमें पूरा एकदम भरा हुआ कांटी से एकदम हमें झाड़ियां भरा हुआ है, उसमें तो हमें एक फल भी नहीं रहेगा. वैसे
बगीचा का दिमाग में लाइए, किसान का दिमाग आप होना चाहिए। बाएं साइड में एकदम दाखलता का एकदम पौधा होगा, एकदम उसका झाड़ियां बढ़ते रहेगा, उसका दिमाग में लाइए, क्या अच्छा रहेगा जी? बोलिए। दाखलता का पौधा को देखने में उतना खुशी हो जाते हैं, है ना जी? ஆமென். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, முட்தோட்டமா இருக்கிறது விரும்புவீங்களா? ஹலோ ஹலோ, முட்செடியை விரும்புவியா, திராட்சை தோட்டத்தை விரும்புவியா? பிரதர் ப்ளீஸ் பதில் பேசுங்களேன். இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க வீட்டிலேயே நீ முள்ளாத்தான் இருப்பியாட்டு இருக்குது. உன் வீட்டினுடைய வாழ்க்கையே இப்படித்தான் இருக்குது. குடும்பத்தில் அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. ஏன் வீட்டுக்குள்ள முள்ளா இருக்கிற நீ வாழ்ந்து இருக்க? இன்னைக்கு சொல்லு, கொளுத்து போடுங்க ஆண்டவரே. நான் ப்ளீஸ் என்ன மோட ஒப்புரவாக விரும்புறேன். இன்னைக்கு என் மனைவியோட ஒப்புரவாக விரும்புறேன், என் பிள்ளையோட நான் ஒப்புரவாக விரும்புறேன். சொல்ல ஆமென். ஹல்லேலூயா. உன் புருஷனுக்கு நீ முள்ளா இருந்தது போதும், உன் மனைவிக்கு முள்ளா இருந்தது போதும், குடும்ப வாழ்க்கையில முள்ளா இருந்தது போதும், சபைக்குள்ள முட்காடா இருந்தது போதும். இல்ல ஆண்டவரே, இதை கொளுத்தி போடும், எரித்து விடும். நீ தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவரே, என் தோட்டத்தை நீ பாதுகாத்து வைத்தீர் ஆண்டவரே, பலன் தரும் என்று காத்திருந்த போது இது பலன் தரவில்லையே. परमेश्वर चाहता है ये बगीचा बन जाए, ये परमेश्वर के बगीचा बन जाए, एक किसान का मन आपको हो जाना चाहिए. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஒப்புரவாக விரும்புறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை விட்டு தூரம் போயிட்டேன், வேத வாசிப்பை விட்டு தூரம் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒப்புரவாகாம இருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு, எனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் இல்லாம இருக்கு. ஹலோ, ஃபர்ஸ்ட் யூனிட்டி தேவனோடு இருக்கணும். உங்களுடைய முதல் ஐக்கியம் தேவனோடு, இரண்டாவது ஐக்கியம் மனிதனோடு, மூன்றாவது ஐக்கியம் சபையோடு, நான்காவது ஐக்கியம் ஊழியனோடு, ஐந்தாவது ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு. இந்த 5 விதமான ஐக்கியங்களோடு இருந்தால் மட்டும்தான் தேவ ராஜ்யத்திலே நீ திராட்சை தோட்டமாய் குடும்பம் மாற முடியும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை செய்தி கேட்டாலும் உன் வீடு மாறாதது காரணம் தேவன் தண்ணீரை பாய்ச்சுகிறார், தேவன் தோட்டத்தை பாதுகாக்கிறார், ஆனால் பலன் கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், காரணம் தேவனிடத்தில் குறை அல்ல, உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் குறை. परमेश्वर चाहता है दाग का एकदम पूरा एकदम बगीचा बन करके उसमें फल नहीं मिल पा रहा है. परमेश्वर चाहता है एक नए साल में परमेश्वर जा रहे हैं, प्रभु जी मुझे सुधारो प्रभु, मुझे बदल दे प्रभु, मुझे जीवन में बात का बदल है प्रभु जी. मेरे जीवन का, परिवार का जीवन कैसे होना है? एकदम दाग का आमीन, एकदम पौधा हो जाना है, एकदम अंगूर का पौधा होना है प्रभु. आज तू तो पानी सींच रहा है लेकिन अंदर तो कांटी है आमीन. इसलिए अब तो प्रार्थना में अलग हो गए हैं, आराधना में अलग हो गए. पहले परमेश्वर से हमें ताल्लुक रखिए और हमें कलीसिया में ताल्लुक रखिए, पासवान प्रभु का दास के हमें ताल्लुक रखिए, पवित्र आत्मा के साथ ताल्लुक रखिए. एकता हो जाइए. இன்னைக்கு யூனிட்டி வேணும். சபையே ஆண்டவரோடு பேசுகிறார். நீ பிரிந்து கிடக்கிற குடும்பமே கர்த்தரோடு பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு தனிமையா இருந்தது போதும், உன் தோட்டமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு சொல்வியா, ஆண்டவர் முள் செடியை எரித்து விடும் ஆண்டவரே. ராமன் சொல்றவங்களை வீட்டை ஆண்டவரே தோட்டமாய் மாற்ற விரும்புகிறார், தோட்டமா மாற்ற விரும்புகிறார். உண்மையா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வசனத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பேசணும்னு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நைட்டு நான் பார்த்த சொப்பனம் எப்படி இருந்தது தெரியுமா? பெரிய ஒரு சர்ப்பம், நீளமான பாம்பு. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அது படுத்து கிடக்குது. நான் அதை பார்த்துட்டேன். பார்த்தோன்னா அந்த வீட்டு சைடில் அப்படியே படுத்து கிடக்குது. நான் பார்த்தோன்னா ஓடுறேன். ஆமாம், என் கையில் ஏதோ என் கையில் ஆயுதம் இருக்குது. அதை தூக்கிட்டு அப்படியே நான் வீசுறேன். பாம்பு படம் எடுக்குது, தலைக்கு மேலே நேராக வீசுறது. என் தரிசனத்தில் நான் இது பார்த்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு சபைக்குள்ள இந்த சர்ப்பம் கிரியை செய்கிறதை ஆண்டவர் காண்பித்து விட்டார். இன்னைக்கு உன் குடும்பத்தில் காண்பித்த அந்த சர்ப்பம் குடும்பத்தில் உள்ள இன்னைக்கு கர்த்தர் தலையை நசுக்குவாராக. பைபிள் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் வசனத்தை என்ன பார்த்தீங்க? என்ன பார்த்தோம்? அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். கைகளை உயர்த்தி சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கொன்று போடுவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ப்ளீஸ் சொல்ல வாயத்தர. ஆமென் சொல்லாதே. வலு சர்ப்பத்தை கொன்று போடுவான் சொல்லு வாயத்தர. என் வீட்டுக்குள்ள வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் சொல்லு. வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். என் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். என் சபையை கெடுக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அது படம் எடுக்குது. கொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால். என் வீட்டு ஆசீர்வாதத்தை தரவிடாதபடிக்கு என் ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவி. ஆமென்.
सांप का एकदम परमेश्वर काट देना है। कल मैं दर्शन में देखे बहुत बड़ा सांप आ रहा है, वो एकदम क्या तो हाथ में रखे एकदम मार देना। मैं अपने दर्शन में देखा। यशायाह नबी का भविष्यवाणी का किताब में हम 27 के 1 में देख रहे हैं, अजहर तो खड़ा है, अजहर को परमेश्वर तलवार से मर्डर कर दिया, मार दिया। இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு பட்டயத்தை வீட்டுக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே प्रभु एक तलवार के भेजिए, हमारा परिवार में भेजिए, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே அனுப்பும், அந்த பட்டயம் சர்ப்பத்தினுடைய தலையை வெட்டட்டும்। ஐயோ உட்கார்ந்து இருக்கிறத பாரு, கல்யாண வீட்டில் உட்கார்ந்துருக்க மாதிரியே உட்கார்ந்துருக்கியே, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற। இன்னும் சில வினாடியில் இந்த வருஷம் முடிய போகுது, நீ பயம் இல்லாம உட்காராத, ஒரு சில வினாடியில் இந்த வருஷம் முடிய போகுது। சபையில குறையில்ல, ஊழியக்காரனிடத்துல குறையில்ல, விசுவாசிகளிடத்தில் குறையில்ல, எங்கிட்ட இருக்கிற குறைய ஆண்டவரை வெட்டி போடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சர்ப்பத்தின் தலையை வெட்டி போடுங்க ஆண்டவரே। मैं ओपराभाग विरुंबरे हे प्रभु, मेरे अंदर कोई जो भी कमी है, कलीसिया में कोई कमी नहीं है, प्रभु के दास में कमी नहीं है, विश्वासी से कमी नहीं, मैं तुझसे कमी है, मेरे कमी को तू हटा दे। हे सांप का एकदम प्रभु तेरे हाथों का जो तलवार रखे उसको लगा कर एकदम मार करके मुझे फल देने लायक बनाइए। கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம்। நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா? ஹல்லேலூயா। यिर्मयाह तीर्कदर्शन पुस्तकम आमीन वासिंगे 2 अध्याय 21 वचनम। यिर्मयाह भविष्यवाणी की किताब 2 अध्याय का 21वां पद देखिए। நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு செடியின் ஆமீன் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? वचन में लिखा है यिर्मयाह का 2 अध्याय के 21वां पद में, मैंने तो तुझे उत्तम जाति के दाखलता को और उत्तम बीज करके लगाया था, फिर तू क्यों मेरे लिए जंगली दाखलता बन गई? जंगली दाखलता எரேமியா 2:21 எரேமியா 2:21 என்ன போட்டுருக்கீங்க? நான் உன்னை முற்றிலும் என்ன கனிங்க? நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன்। சார், உங்களை எப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட செடியை நாட்டி இருக்கிறாங்கன்னா, உயர்குலம் உயர்ந்த கனி என்னங்க? நற்கனி தரும் உயர்குல அப்படின்னா ஹை கிரேட், ஆமென், நல்ல ஹை லெவல் உள்ள ஆமென் என்னங்க தரமான திராட்சை செடியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நாட்டினாரா? ஆனா நீயோ எப்படிப்பட்ட கனி தந்துட்டேன்னு பைபிள் சொல்லுது। சொல்லுங்க, என்ன கனி தந்துட்ட? காட்டு திராட்சை செடியை நீ தந்துட்டியே, ஆமென், செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆமென் ஆமென்। இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்। சங்கீதம் 85:6 மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிப்போம்। संगीत 85:6 हमें भजन संगीत का 85 का 6 में इन साल में परमेश्वर वो वचन दिया है, उम्मत जनगलों में மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை என்ன செய்யுங்க? திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? क्यों तू हमको फिर न जिलाएगा कि तेरी प्रजा तुझ में आनंद करे? हालेलुया। நீர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? फिर एक बार जिलाओ प्रभु, திரும்ப என்னுடைய செடியை கனி கொடுக்கத்தக்கதாய் மரமாய் மாற்றும் ஆண்டவரே। ஹலோ 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 இருக்கீங்களா? உன் ஜபத்தில் ஒரு ஆமென் ஆமென் தெளிவு வரணும், உன் விசுவாசத்தில் ஒரு தெளிவு வரணும், உன் நம்பிக்கை தேவன் மேல இருக்க தெளிவு வரணும்। ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார்। ஹல்லேலூயா। கர்த்தர் நாம இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக। ஆமென்। கர்த்தர் பெரியவர்। இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா ஒப்புரவாகிற அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க। ஆமென்। மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தில் பாருங்களேன், 20 முதல் 24। मत्ती रचित सुसमाचार 5 अध्याय का 20 से हमें 5 अध्याय का 20 से लेकर हमें परिसेयर என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்க? பிரவேசிக்க மாட்டீர்கள்। ஆமே 22 22 வாசி வீட்ல போய் படிங்க। ஆமே தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரன் வீணர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்। ஆகையால் நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து ஆமே வந்து செலுத்த வந்து உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தன் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு சகோதரனோடு என்ன செய்? ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து। ஹலோ आमीन। वचन में बतलाती है आमीन 5 का 20 में देखिए, तुम आमीन सुनो चुकी को आमीन पूर्व काल के लोगों से कहा गया था। आमीन क्या लिखा है कि हत्या न करना। आमीन। वचन में क्या लिखा है? लेकिन परंतु तुम 22वां पद, परंतु मैं तुमसे ये कहता हूं कि जो कोई अपने भाई पर क्रोध करेगा, हालेलुया,
23 पद में देखिएगा, इसलिए तू अपने भेंट वेदी पर लगाए, वो तू अपना हमें संपूर्ण है क्या करेंगे, स्मरण करे कि मेरी भाई के मन में मेरी और से कुछ विरोध है, अपने भेंट वहीं हमें वेदी के सामने छोड़ दे और जाकर पहले अपना भाई से मेल मिलाप कर, तब आकर अपने भेंट चढ़ा। हालेलुया। கடைசியாக நான் முடிக்க போகிறேன். தயவு செய்து கவனிங்க. ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்படி ஒப்புரவாகணுமா? நீ ஒப்புரவாகாம உன் மனைவி கிட்டயோ உன் சகோதரனிடத்திலே உனக்கு ஒப்புரவு இல்லாம நீங்க சர்ச்சில் வந்து காணிக்க போட வந்தீங்கன்னா கூட அந்த காணிக்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மன்னிப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் ஐக்கியப்பட்டு வா, அப்புறம் காணிக்க போடுகிறார். உன் கொலை செய்வதற்கு சமம் நீ உன் சகோதரனோட கோபமா இருப்பது. ஹலோ, यदि क्रोध कर रहे हैं तो अपना भाई से पहले मेल मिलाप करके आकर दान डालो. तुम्हारा दान से भी बढ़कर मेल मिलाप परमेश्वर चाहता है. உன்னுடைய காணிக்கையை பார்க்கலாம், பலியை பார்க்கலாம். இன்னைக்கு ஒப்புரவாகுதலை தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா के भविष्यवाणी के किताब में और एक बार देखेंगे. हालेलुया. हमें 27वां अध्याय का 5वां वचन देखिए, 27:5 என்ன போட்டிருக்கீங்க? இல்லாவிட்டால் அவர் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும், அவனோடு ஒப்புரவாவான். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடு ஒப்புரவாவான். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இரண்டாவது காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக நீங்கள் ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொண்டிருந்தா கூட நீங்க ஒப்புரவாகாம நீங்க காணிக்க போடாதீங்க. பைபிள் சொல்லுது, பலிபீடத்தில் வருவதற்கு முன்பாக நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கை போடுற நேரத்தில் நீங்க யாரை நினைக்கணும்? உன் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற கோபம், சகோதர சகோதரிக்குள்ள ஒரு கோபம் இருந்தா இன்னைக்கு நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்வோம், பலனை அனுபவிப்போம். ஏனென்ன பைபிள் சொல்லுகிறது, நான் திராட்சை தோட்டத்தை நட்டினேன், உயர்தரம் திராட்சை செடி கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்று நம்பினேன். ஆனா செடியில் எப்படி இருக்குது? நற்கனி காணல, காட்டு செடியா இருக்கீங்க, காட்டுக்கனியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே மன்னியும், என்னை மன்னியும், கனி கொடுக்கிறவளா எங்களை மாற்றும்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. ஒப்புரவாகிற ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க. आज परमेश्वर चाहता है दाखलता का पौधा को लगा करके, परमेश्वर कहता है तुम मेल मिलाप करके तुम आकर हमें परमेश्वर के सामने पहले मेल मिलाप करो, दूसरा मनुष्य के सामने तुम क्या करो, मेल मिलाप करो, फिर दान डालो. இன்னைக்கு இந்த आज के साल अंतिम साल में आ गए, अंतिम समय में आ गए, अंतिम महीना में आ गए. परमेश्वर से बोलिए, ये प्रभु मेल मिलाप करना. परमेश्वर तुम्हारा हमारा बीच में कोई भी हमें अलग किया हुआ जो भी गुण है हमारा अंदर से निकाल दे. परमेश्वर वचन के द्वारा परमेश्वर आपका आशीष दे. इनके ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எழும்பி நிற்போமா? கண்களை அடைப்போம். தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? யாரும் கண்களை திறக்க வேண்டாம், கண்களை அடைப்போம். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் திராட்சை செடிகளாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எங்களுக்குள் ஆண்டவரே நீர் விரும்புகிற தோட்டமாய் எங்களை மாற்றும். நீ தண்ணீர் பாய்ச்சுகிறீர். ஆண்டவரே தண்ணீர் பாய்ச்சின பிறகும் கூட ஆண்டவரே கனி கொடுக்காதவர்களாய் இருக்கிறோமே, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை காப்பாற்றுகிறார். என் தோட்டத்தை அவர் காப்பாற்றினார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சினாரே, ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் ஆண்டவர் நம்முடைய தோட்டத்தை பாதுகாத்தாரு. இன்னைக்கு உங்க தோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹலோ, ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் உங்க வாய்களை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற சத்தம் வரலி. ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்க இருதயத்தில் கசப்பு இருக்கும்னா இந்த கசப்புகளை அகற்றி விடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா, இந்த வார்த்தையின்படியே அடியனை முதலாவது உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் கர்த்தாவே உம்முடைய സ്ഥാനാധിപതിയായി ദേവസമൂഹത്തിൽ നിൽക്കുക കർത്തർ ഉദവി ചെയ്യുന്നവരെ. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. ஒருவருக்கொருவர் கர்த்தாவே நாங்கள் ஒப்புரவாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான முற்கள் எங்களுக்கு தேவை. நாங்கள் முற்களாயிராதபடி கனி கொடுக்கிற திராட்சை கொடிகளாக எங்களை மாற்றுங்கண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அநேகருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான முல்லை எடுத்து போடுங்கண்டவரே.
அக்னியால் எரித்து போடுங்கண்டவரே. பரிசுத்தாவியானவர் அக்னி இந்த கால வேளையில் சபைக்குள் கர்த்தாவை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்தாவியானவர் இறங்கி வாங்கண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான முள்ளை எடுத்து போடுங்க, முள்ளை எரித்து போடுங்க, கனி தரும் வாழ்க்கையாய் மாற்றுங்கண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புது வருஷத்துக்குள்ள நாங்க போகும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே செத்தவர்களாக அல்லாண்டவரே, உயிரோடு இருக்கிறவர்களாக, உயிர்த்தெழுந்தவர்களாக தேவ சமூகத்தில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆலையில எங்களை ஒவ்வொருவரையும் திரும்பி உயிர்ப்பீங்க. செத்த வாழ்க்கை எடுத்து போட்டு ஆலையில உயிரோடு இருந்தவர்களாக ஏசப்பா ஹalleluya மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உயிரோடு ஜீவிக்கிறதற்காய் வாழ்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்களும் அப்படியே உமக்குள் நிலைக்க, உம்மோடு சேர்ந்து நடக்க, உம்மை போல வாழ அப்பா, உம்மோட கர்த்தாவே நாமத்தை உயர்த்த, உமக்கு சாட்சியாய் நிலைகொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவே பெரியவர்கள் வரை அனைவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. ஆமென்.